நம்ம இன்னைக்கு வந்து அயோட்டிக் வால்வ் சுருக்கம் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் சொல்றோம் இல்லையா, அதுக்கான டிரான்ஸ்கத்தீட்டர் அயோட்டிக் வால்வ் ட்ரீட்மெண்ட் டாவர்னு சொல்றோம், ஒரு டாவின்னு சொல்றோம். ஸோ ஆப்ரேஷன் இல்லாம அயோட்டிக் வால்வ் சுருக்கம் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ்க்கு பண்ற ட்ரீட்மெண்ட் பேர் தான் அந்த டாவி ஆர் டாவர். இப்போ நம்ம இதயத்துக்குள்ள 4 வால்வ் இருக்கு. அந்த வால்வோட வேலை வந்து வால்வ் திறக்கும் போது ரத்தம் வந்து ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு வந்துடும். வால்வ் மூடினதுக்கு அப்புறம் திரும்ப பேக்வேர்டா போகக்கூடாது. ஸோ இதான் வால்வோட நார்மல் ஃபங்க்ஷன். சில பேருக்கு என்ன ஆகுது, இந்த அயோட்டிக் வால்வ் அப்படின்ற வால்வ் வந்து ஓப்பன் ஆகும்போது 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓப்பனிங் இருக்கணும். தட் இஸ் நார்மல். பட் ஸ்லோவா அதை சுருங்கிட்டே வரும்போது அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்றோம். யூஸ்வலா அந்த சுருங்கிறதுக்கான காரணம் 2. ஒன்று, யங்கர் பேஷண்ட்ஸ் லெஸ் தென் 55 இயர்ஸ்ல வந்து ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதனால வரலாம். பொதுவாக 55 வயசுக்கு மேல இது நடக்கும். அதுக்கு பேரு டீஜெனரேட்டிவ் ஆர் கால்சிஃபிக் அயோட்டிக் வால்வ் ஸ்டெனோசிஸ். ஸோ வயது அதிகமாகும் போது சில பேருக்கு கால்சியம் டெபாசிட் ஆகி இந்த அயோட்டிக் வால்வ் சுருங்க ஆரம்பிக்குது. இட்ஸ் கால்ட் வியர் அண்ட் டியர் ஃபினாமினன். இது பொதுவாக ஸ்லோவாக இருக்கிறதுனால முதல்ல மைல்டாக இருக்கும். மைல்ட்னா அந்த வால்வ் சுருக்கம் இருக்கும், பட் ஒரு 3 சென்டிமீட்டர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் மாடரேட் ஆகும். மாடரேட்னா ஒரு 1.0 to 2.0 இருக்குன்னு அர்த்தம். இந்த சிச்சுவேஷன்ல நோயாளிக்கு வந்து அறிகுறிகள் பெருசாக இருக்காது. பொதுவாக உங்களுக்கு எக்கோகார்டியோகிராம் டெஸ்ட் பண்ணும்போது, வேற காரணத்துக்காக பண்ணும்போதோ இல்லை மாசல் செக்அப்ல பண்ணும்போதோ மைல்டு மாடரேட் இருக்கும்போது கண்டுபிடிக்கலாம். பட் சிவியர் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் வந்து இந்த வால்வ் சுருக்கமாகி 1 சென்டிமீட்டருக்கு கீழே அந்த ஓப்பனிங் நார்மல் எவ்வளோ 4 சென்டிமீட்டர் அண்ட் எபோவ், பட் 1 சென்டிமீட்டர் கீழே வரும்போது சிவியர் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த சிவியர் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் வரும்போது நோயாளிக்கு ஒரு 3 சிம்டம்ஸ் வந்துடும். பொதுவாக நடக்கும்போது மூச்சு வாங்குறது இருக்கும், நடக்கும்போது நெஞ்சு வலி மாதிரி வரலாம், மயக்கம் மாதிரி வரலாம். இது வந்து சிம்டம்ஸ். சில பேருக்கு சிம்டம் இல்லாமல் இருக்கலாம். பட் சிவியர் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் வந்துச்சுனாலே நம்ம இந்த அறிகுறிகள் இல்லாட்டி கூட நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்றதுக்கு ரெடி ஆகிடணும். ஸோ ட்ரெடிஷ்னலா பொதுவாக அயோட்டிக் வால்வ் சுருக்கம் இருக்கும்போது பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், பொதுவாக எல்லாருக்கும் சொல்ற ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி பண்ணி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அந்த வால்வ்ல ஆர்டிஃபிஷியல் வால்வ் மூலமா ரீப்ளேஸ் பண்றது. இட் இஸ் கால் சர்ஜிக்கல் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ அந்த சர்ஜிக்கல் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 75 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்களுக்கு பண்ணும்போது ரிஸ்க் அதிகமாயிடுது. ஸோ அதனால நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணாம சர்ஜிக்கல் டர்ன் டவுன் சொல்லுவோம், மெடிசன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையான பேஷண்ட்ஸ்க்கு இந்த டாவி வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட். ஏன்னா ரிஸ்க் கம்மியாயிடுது, அதே சமயத்தில் நமக்கு வால்வோட ஃபங்க்ஷன் நார்மல் ஆயிடுது. இந்த டாவி வந்து யூஸ்வலா வலது தொடையில் இருக்கிற ரத்த குழாய் வழியா போயிட்டு எப்படி நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் பண்றோமோ அந்த மாதிரி பண்ற ட்ரீட்மெண்ட். பொதுவாக இந்த சர்ஜிக்கல் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் அதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட். இப்போ லோ ரிஸ்க், இன்டர்மீடியட் ரிஸ்க், ஹை ரிஸ்க் அப்படின்னு பேஷண்ட்ஸை பிரிக்கிறோம். ஸோ அயோட்டிக் வால்வ் ஸ்டெனோசிஸ் வந்து சிவியர் ஆயிடுச்சு, அப்போ அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட். ஆனால் சர்ஜிக்கல் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் ரிஸ்க் ஒன்று இருக்கு. நார்மலாக 4% to 8% ரிஸ்க் வரலாம். இந்த ரிஸ்க்னு சொல்றது பொதுவாக ஸ்ட்ரோக்கு, லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூஸ், கிட்னி ப்ராப்ளம், இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் சொல்றோம். சப்போஸ் அயோட்டிக் வால்வ் சுருக்கம் இருக்கு, ஸ்டெனோசிஸ் அதிகமாக இருக்கு, சர்ஜரி பண்றதுக்கான ரிஸ்க் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா அந்த பேஷண்ட்க்கு டாவி இஸ் இண்டிகேட்டட். சில காரணங்கள்னால ஏஜ் அதிகமாக இருக்கும்போது 75 இயர்ஸ் to 85 இயர்ஸ் இருக்கும்போது இந்த ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால டெஃபினெட்லி டாவி இஸ் பெட்டர். பட் இன் சர்டன் சிச்சுவேஷன்ஸ் ஏஜ் கம்மியாக தான் இருக்கும், பட் ஸ்டில் அதர் கோமாபிட்ஸ் இருக்கும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், லங் ப்ராப்ளம் இருக்கும், ஆர் அவங்களுக்கு வந்து ஃப்ரெயிலாக இருப்பாங்க, கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏஜ் கம்மியாக இருந்தால் கூட ரிஸ்க் ஃபார் சர்ஜரி அதிகமாக இருந்தால் அந்த பேஷண்ட்ஸ்க்கும் டாவி பண்ணலாம். பட் ஜென்ரலி வி ஷுட் நோ தட் சர்ஜரி இஸ் தி கோல்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட். இப்போ இந்த டாவி பண்றதுக்கு முன்னாடி நார்மலா ஓபிடி டிபார்ட்மெண்ட், அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்ல எக்கோ பண்ணி அந்த ப்ரூவ் பண்றோம் அயோட்டிக் வால்வ் சுருக்கம் ஸ்டெனோசிஸ் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். தென் நெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் இஸ் டாவி ப்ரோட்டோகால். சிடி அயோட்டோகிராம்னு ஒரு சிடி ஸ்கேன் பண்ணணும். இந்த சிடி ஸ்கேன்ல நமக்கு 2 விஷயம் தெரியும். அயோட்டிக் வால்வோட கால்சிஃபிகேஷன், அயோட்டிக் வால்வோட அனாட்டமி, பிளஸ் வந்து நமக்கு 3 ரத்த குழாய் ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணது கார்னரி ஆர்டரிஸ். அந்த ரத்த குழாய் ஏதாவது அடைப்பு இருக்கான்னு பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் அடைப்பு இருக்கு, நமக்கு வந்து ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்னா அதை சில சமயம் இந்த வால்வ் மாற்றத்துக்கு முன்னாடியே நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி சரி பண்ணுவோம். தென் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட், தட் இஸ் டாவி பண்ணுவோம். சில பேருக்கு அந்த ஸ்டென்ட் சிகிச்சையை கூட அயோட்டிக் வால்வ் பண்ணும்போதே பண்ணுவோம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் பேஷண்ட். பட் பொதுவாக இந்த டாவி, தட் இஸ் அயோட்டிக் வால்வ் இம்ப்ளான்டேஷன்ல 2 வகையான வால்வ்ஸ் இருக்கு. ஒன்று வந்து செல்ஃப் எக்ஸ்பேண்டிங் வால்வ், அந்த வால்வ் தானா உள்ள போயிட்டு விரிவடைஞ்சு அதை வந்து பொசிஷன் பண்றோம். இன்னொரு டைப் ஆஃப் வால்வ் வந்து பலூன் எக்ஸ்பேண்டபிள் வால்வ். ஸோ உள்ள போயிட்டு ஸ்டென்ட் பண்ற மாதிரி பலூன் எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த வால்வ் இம்ப்ளான்ட் ஆகும். இந்த 2 வகையான வால்வ்ல எந்த வால்வ் பெட்டர் அப்படின்ற இந்த சிடி ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
மோஸ்ட் ஆஃப் த டைம் 80% ஆஃப் த டைம் 2 வேல்ல எது வேணாலும் பண்ணலாம். 20% ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் சில வேல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக இந்த டாவி பண்ணுறதுக்கு 3 நாள்ல இருந்து 5 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வால்வ் இம்ப்ளான்டேஷன் பண்ணும்போது டோட்டலாக 1% ரிஸ்க் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மெயின் அந்த 1% ரிஸ்க்ல வந்து நமக்கு ஸ்ட்ரோக் இஷ்யூஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது வரலாம், லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூஸ் வரலாம், பேஸ் மேக்கர் நீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அயோட்டிக் வால்வும் பேஸ் மேக்கர் கிட்ட இருக்கிறதுனால அயோட்டிக் வால்வ் நம்ம பொருத்தும் போது அந்த பேஸ் மேக்கர்ல ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டோ 5-6 பேருக்கு 100 பேருக்கு டாவி பண்ணணும். ஒரு 5 to 6% ஆஃப் த பேஷண்ட்ஸ்ல வந்து பேஸ் மேக்கர் இம்ப்ளான்ட் பண்ற மாதிரியான நீட் வரலாம், ப்ளீடிங் இஷ்யூஸ் வரலாம். ஸோ இதான் நம்ம யூஸ்வலா டிரான்ஸ்கத்தீட்ரல் அயோட்டிக் வால்வ் இம்ப்ளான்டேஷன் TAVR or TAVI உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் லெஸ் தென் 1% அண்ட் பெனிஃபிட் வந்து மோர் தென் 90%, 99%. இந்த நீட் இருக்கும்போது டிரான்ஸ்கத்தீட்ரல் அயோட்டிக் வால்வ் இம்ப்ளான்டேஷன் பண்றதா நல்லது. ஸோ ஒன்ஸ் அந்த டாவி பண்ணிட்டோம், 3 days ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, தென் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க யூஷுவல் ஒர்க் எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு அந்த மூச்சு வாங்குறது, அந்த சிம்டம்ஸ், செஸ்ட் பெயின் எல்லாமே ரிலீவ் ஆகிட்டு தே வில் ஃபீல் பெட்டர். இட் ஆல்சோ இம்ப்ரூவ் தி சர்வைவல், அவங்களோட வாழ்நாளையும் அதிகரிக்குது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட், வி ஷுட் டாக் அபௌட் இட்.